ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் என்றும் 5வது வசனம் எல்லாரும் சத்தமா சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். நல்ல முழு பலத்தோட சொல்லுங்க. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய். உங்க சத்தம் இன்னும் வரட்டும், நல்ல சத்தமா சொல்லுவோமா? கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய். சரி, இந்த வார்த்தையிலிருந்து இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். எல்லாரும் என் கூட சொல்லுங்க, மகிமை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, மகிமை. மகிமை என்றால் ஆங்கிலத்துல க்ளோரி அப்படி சொல்லுவாங்க. என்னது? க்ளோரி. மகிமை என்றால் க்ளோரி. இந்த மகிமை என்ற வார்த்தை வேதத்துல 600 தடவை எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை தடவை? 600 தடவை. மகிமை என்ற வார்த்தையை பைபிள்ல 600 இடத்துல ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் லெட்டர் போடுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம லெட்டர் கால்லாம் என்ன ஆயிருச்சு? போயிருச்சு. முன்னாடி எல்லாம் லெட்டர் போட்டா 3 நாள் என்ன பண்ணணும்? காத்து கிடக்கணும் அந்த லெட்டருக்காக. லெட்டர் ஒருத்தர் போடுறாரு, அதுல திருப்பி திருப்பி ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறாருன்னா அதை நம்ம கவனிக்கணும். அப்படித்தானே? எப்பா உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல. உடம்ப பாத்துக்கோ, உடம்ப பாத்துக்கோ, உடம்ப பாத்துக்கோன்னு அடிக்கடி சொல்றாருன்னா நம்ம ஏற்கனவே சீக்கு வந்தவங்க, அதனால உடம்ப பாத்துக்க சொல்றாருன்னு என்ன செய்வோம்? கவனிப்போம். இந்த வார்த்தை மகிமை என்ற வார்த்தை பழைய ஏற்பாடிலும் புதிய ஏற்பாடிலும் சேர்த்து 600 தடவை. எத்தனை தடவை? இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பயப்படாதே என்ற வார்த்தை வேதத்தில் எத்தனை தடவை இருக்குது? 365 66 66. சரிங்களா? ஏன்னா ஒரு வருஷம் நம்ம கேலண்டர்ல 365 வரும், இன்னொரு வருஷம் 366 என்ன செய்யும்? ஏன் பிப்ரவரி 29 நாளையா? லீப் இயர். ஆண்டவர் அதையும் கணக்கு பண்ணி 366 தடவை என்ன செஞ்சிருக்கிறாரு? பயப்படாத எழுதி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி 600 தடவை மகிமை அப்படின்னு வருது. எல்லாருக்கும் கபோர்டு தெரியுமா? கபோர்டு அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதை கொஞ்சம் இழுத்து சொல்லுங்க. கபோர்டு. நல்ல மந்திரம் ஓதுறீங்க. கபோர்டு. அதை இழுத்து சொன்னா காபோர்டு. சரிங்களா? எபிரேய வார்த்தையில மகிமைக்கு என்ன அர்த்தம்னா, என்ன வார்த்தைனா காபோர்டு. என்கிட்ட திருப்பி சொல்லுங்க, காபோர்டு. ஓகே, இந்த காபோர்டு அப்படிங்கிற வார்த்தை தான் மகிமை. இந்த மகிமையை குறித்து நீங்க நல்லா இன்னைக்கு டீப்பா தியானிக்க போகிறோம். மகிமை எப்படிப்பட்டதுங்கிறதையும் 600 தடவை பைபிள் எழுதியிருக்காரே, அப்ப அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். ஆமென். இந்த மகிமை எப்படிப்பட்டதுங்கிறதையும், மகிமை ஒரு மனுஷனை எப்படி மாத்துங்கிறதையும், மகிமைக்கு பின்னாடி இந்த 600 தடவை எழுதி வச்சிருக்கிற இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தையும் கற்றுக்கொண்டு நாம் இன்னைக்கு வீட்டுக்கு போக போறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, சத்தியத்தை அறிவோம், அது எங்களை விடுதலையாக்கும். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 13வது வசனம். முதல் பாயிண்ட், மகிமை எப்படிப்பட்டது? மத்தேயு 6:13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ராஜ்யம், வல்லமை, மகிமை. நம்முடைய ஆண்டவர் கரத்துல இந்த 3 இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? ராஜ்யம், வல்லமை, மகிமை. இந்த உலகத்துல எத்தனையோ ராஜ்யம் இருக்கு, ஆனா இருக்கிற எல்லா ராஜ்யமும் வல்லமையோட இருக்கான்னு கேட்டா கிடையாது. சமீபத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இலங்கையினுடைய அரசாங்க கஜானா திவாலானது. பாகிஸ்தானுடைய அரசாங்க பட்ஜெட் என்னது? திவாலான. அது ஒரு பெரிய ராஜ்யம் தான், ஆனா திவால் ஆயிருச்சு. கென்யா திவால்னா நஷ்டம். நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பஞ்சம், பண பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை. ஒரு முட்டை 350 ரூபாய்க்கு வித்துச்சு. ஒரு முட்டை 350 ரூபாய். 1 லிட்டர் பால் 450 ரூபாய்க்கு என்ன செஞ்சாங்க? அதுதான் அரசாங்கம் திவால் ஆகிறது. பெரிய தேசம் தான் பாகிஸ்தான், பெரிய தேசம் தான், ஆனா வல்லமை இல்ல, பவர் இல்ல. சில ராஜ்யங்களுக்கு அது பெரிய இடமா இருக்கும், ஆனா வல்லமை இருக்காது, மகிமை இருக்காது. நம்முடைய தேவனுடைய கரத்துல ராஜ்யம் இருக்கிறது. அது எப்படிப்பட்ட ராஜ்யம் தெரியுமா? ஒருவராலும் அழிக்கப்பட முடியாத ராஜ்யம். ஆமென். இந்த உலகத்துல எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தது. முதலாவது மெசபத்தோமியா அப்படின்னு ஒரு பெரிய ராஜ்யம். ராஜ்யம்னா சிம்பிளா சொல்றேன், ஒரு பெரிய ஆளுகை நிறைந்த ஒரு நாடு. சரிங்களா? மெசபத்தோமியா. அதற்கப்புறம் எகிப்து வந்தது. அப்புறம் மாயன் கேலண்டர் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மாயனுடைய கேலண்டர், மாயனுடைய கோயில்கள், அவங்க ஒரு ராஜ்யமா இருந்தாங்க. சீன ராஜ்யம்.
ரோமர்களுடைய ராஜ்யம், கிரேக்கர்களுடைய ராஜ்யம், அதுல இருந்து வந்தவன் தான் த கிரேட் அலெக்சாண்டர். அவன் தான் உலகம் முழுவதும் என்ன செஞ்சான்? உலகம் முழுவதையும் பிடித்தவன். தன்னுடைய கிட்டத்தட்ட சிறிய வயது 30 இருந்து 33 வயதுக்குள்ளேயே உலகம் முழுவதையும் பிடித்தவன். கிரேக்க ராஜ்யம், பெர்ஷிய ராஜ்யம், மேதிய பெர்ஷிய ராஜ்யம், இப்படி அநேக ராஜ்யங்கள் வந்தது. ஆனா இப்ப வந்த இடமே தெரியல, இருந்த இடமே தெரியல. ஆனா ஒரே ஒரு ராஜ்யம் சைலண்டா மூவ் ஆகி கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் ஏசப்பாவுடைய ராஜ்யம். ஆமென். ஏதேன் தோட்டத்துல துவங்கினது அல்ல, நித்திய நித்தியமா இருக்கிற ராஜ்யம். அது ஏதேன் தோட்டத்துல வெளியரங்கமானது. அங்கே துவங்கின ராஜ்யம் இன்றும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல சொல்லுங்க, நாம சரியான இடத்துல இருக்கோம். சொல்லுங்க, நாம சரியான இடத்துல இருக்கோம். இந்தியா வல்லரசு ஆகுமா? ஆகாதுன்னு சொல்றாங்க ஒருத்தங்க. ஆகும். அது வல்லரசு ஆனாலும் சரி, கிரேட் வல்லரசு ஆனாலும் சரி, ஒரு நாள் சரிவை பார்க்கும். உண்மைதானே? அமெரிக்கா வல்லரசா இருக்கலாம், கிரேட் வல்லரசாக மாறலாம், அதுவும் ஒரு நாள் சரிவு என்ன செய்யும்? பார்க்கும். அதெல்லாம் எப்படி பாஸ்டர்? அமெரிக்கா இவ்வளவு பெரிய நாடு, இப்படித்தான் பாபிலோன் தேசத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்பா, பாபிலோன் நாடு எவ்வளவு பெரிய நாடு, எகிப்து தேசத்தை பார்வோன் நினைச்சான். எவ்வளவு பெரிய நாடு. அதனாலதான் பாபிலோனை பார்த்து நேபுகாத் நேத்தர் சொல்றான், நான் கெட்டின மகா பாபிலோன் அல்லவா. அவன் அவ்வளோ பெரிய பட்டணத்தை கெட்டினான். இன்னைக்கும் அந்த பாபிலோன் நாட்டினுடைய ரெப்ளிகா, நம்ம சதாம் ஹுசேன் நாட்கள் நினைக்கிறேன், அதனுடைய ரெப்ளிகா. அதை ரெப்ளிகானா என்னது? இப்ப நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை இருக்கு, அது உண்மையான கோட்டையா? இருந்த கோட்டையை கொஞ்சம் சுருக்கமா நம்ம கலைஞரை என்ன பண்ணிருக்கிறாரு, கெட்டி இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு குட்டியா செஞ்சிருக்கிறாங்க. அத மாதிரி பாபிலோன் அந்த நாட்டை குட்டியா கட்டி வச்சிருக்கிறாங்க. அதனுடைய ரெப்ளிகா போய் சுத்தி பார்க்கலாங்கிறதுக்காக. நோவாவின் பேலை நம்ம பார்த்தது இல்லை, ஆனா அதனுடைய அளவை வச்சு இன்னைக்கு ஒரு நாட்டுல அதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க, ரெப்ளிகா. அப்படி இருந்த ராஜ்யங்கள்லாம் மண்ணுக்குள்ள போயிருச்சு. ஆனா சைலண்டா ஒரு ராஜ்யம் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் உங்க நடுவில், ஏன் நடுவில், நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற இயேசு மகாராஜாவின் ராஜ்யம். பக்கத்துல சொல்லுங்க, ஏசப்பாவின் ராஜ்யம் அழியாது. ஏசப்பாவின் ராஜ்யம். இரண்டாவது வல்லமை. இந்த பவர் அநேக ஆளுகிறவர்களுக்கு உண்டு. உங்களுக்கு தெரியும், ஹிட்லரை குறித்து தெரியும். அவர் ஒரு சர்வாதிகாரி. கிட்டத்தட்ட 80 லட்சம் யூதர்களை கொன்னு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொன்னு சரிச்சிட்டாரு. பயங்கர கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். சர்வாதிகாரி. அவருடைய நாட்டை எப்படியாவது ஸ்திரப்படுத்தணும் சொல்லி, ஏன்னா அவர் பைபிள்ல இருக்கிற ஒரு காரியத்தை நம்பினவர். அவர் தான் ஜெர்மன், பைபிள்ல இருக்கிற யூதர்கள் தான் ஜெர்மனியை அடியோடு அழிக்க போறாங்கன்னு சொல்லி அந்த வார்த்தை அவருக்கு தெரியும். அதனால அவர் மாம்சத்துல முயற்சி செஞ்சு யூதர்கள் இருந்தா தான் அழிப்பாங்கன்னு சொல்லி அந்த துஷ்ட ஆமான் மாதிரி செஞ்சவர். ஆனா அவருடைய நிலம் என்ன தெரியுமா? தன்னுடைய துப்பாக்கி எடுத்து அவரே என்ன செஞ்சிட்டாரு? அவ்வளவு வல்லமை உள்ளவர். ஜெயலலிதா அம்மா குறித்து உங்களுக்கு தெரியுமா? அயன் லேடி ஆஃப் இந்தியா. என்ன லேடி? அயன் லேடி. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், பழைய வீடியோ. அம்மா இப்படி ஸ்லோவா நடந்து போறாங்க, ஒவ்வொருடைய கரமும் தலையும் ஆட்டோமேட்டிக் என்ன போகுது? கீழே போகுது. ஒருத்தர் கீழே மாப்போட ஆரம்பிச்சிட்டாரு. பயம், வல்லமைக்கு பயம். சீனா தானா செல்லப்பாண்டின்னு சொல்லி தூத்துக்குடியில் ஒரு அமைச்சர் உண்டு. எங்க அப்பாவுக்கு அவரு க்ளோஸ், நல்லா தெரியும். அவரே சொல்லுவாராம், அடுத்த நாள் நியூஸ் பேப்பரை பார்த்தா தான் நான் அமைச்சரா இருக்கேன்னு இல்லையாங்கிறது எனக்கே தெரியும் அப்படிமாரா. நினைச்சா வச்சிருப்பாங்க, இல்லைன்னா என்ன செஞ்சிருவாங்க? வல்லமை. ஆனா அவங்களுடைய முடிவை குறித்து உங்களுக்கு தெரியும். பரிதாபமாக என்ன செஞ்சாங்க, எப்படி இறந்தாங்கன்னே தெரியல. உண்மையாகவே இறந்தாங்களா, கொன்னாங்களா? நிறைய பேர் கால் இல்லங்காங்க, கை இல்லங்காங்க. அவ்வளோ பெரிய அயன் லேடி என்ன செஞ்சுட்டாங்க? ஆட்டி பார்த்துட்டாங்க. வல்லமை. ரோம அரசாங்கத்துல கலிகுல்லா அப்படின்னு சொல்லி ஒரு அரசர் இருந்தான். என்ன குல்லா? கருப்பு குல்லாவா? கலிகுல்லா. மோசமான மன்னன், மிகவும் மோசமான மன்னன். அவன் செஞ்ச காரியத்தெல்லாம் கேட்டா நம்ம முகம் சுளிக்க வைக்கும். அப்படி இருந்தவன் மண்ணுக்குள்ள போயிட்டான், காணாம போயிட்டான். ஆனா இயேசு ராஜா இன்றும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. மூணாவது மகிமை. ராஜ்யமும் நித்திய ராஜ்யம், வல்லமையும் நித்தியம், மகிமையும் நித்தியமானது. ஆமென். நாம ஏசப்பாவை ஆராதிக்கிறோம் தெரியுமா? அந்த தேவனுடைய மகிமை நித்தியமானது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நித்தியமான மகிமை. சொல்லுங்க, நித்தியமான. தைரியமா நம்புங்க, அந்த மகிமை உங்களை என்னெல்லாம் பண்ணுங்கிறத நம்ம சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 45வது அதிகாரம். மகிமை ஒரு மனிதனை எப்படி மாற்றும்? இரண்டாவது பாயிண்ட், மகிமை ஒரு மனிதனை எப்படி மாற்றும்? ஆதியாகமம் 45:13. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து வரும்படி சொல்லி
போதும். சகல மகிமையையும், நீங்கள் கண்ட சகல மகிமையும். இந்த வார்த்தை யார் சொல்றா? யார் சொல்றா அந்த வார்த்தைய? அவர் யார் சொன்னா எனக்கு என்ன பாஸ்டர்? கதையை முடிச்சீங்கன்னா வீட்டை பார்த்து போய் கறி குழம்பு சோற சாப்பிடுவோம். யோசேப்பு சொல்லுகிறார். யோசேப்புடைய சரித்திரத்தை கொஞ்சம் பாப்போமா? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தெரியும் நல்லா. யோசேப்பு எப்படிப்பட்ட நிலையிலிருந்து ராஜாவானாரு? எந்த யோசேப்பு? ஜீசஸோட அப்பாவா பாஸ்டர்? அந்த யோசேப்பு இல்ல. யோசேப்பு அண்ணனால குழியில தூக்கி போடப்பட்டு எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான் இஸ்மவேலர் இடத்துல? 30 20? 30 லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி? 30 வெள்ளிக்காசுக்கு. கரெக்டா சொல்லுங்க. 30 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பு வித்தாங்களா, இயேசுவை வித்தானா யூதாஸ்? 20 வெள்ளிக்காசுக்கு. கரெக்டா? 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர் இடத்துல, இஸ்லாமியர்கள் இடத்துல என்ன செஞ்சுட்டாங்க? வித்துட்டாங்க. அவனை அடிமையாக்கி, அவனை போத்திபார் அப்படிங்கிறவன் ஒருத்தன் காசு கொடுத்து வேலைக்காரனை வாங்கிட்டு போயிட்டான். அங்க அவமானப்பட்டு சிக்கி சீரழிந்து சின்ன பின்னமாயி அவனை நேரம் எங்க போயிட்டான்? ஜெயிலுக்குள்ள போயிட்டான். ஜெயில இருந்து ஆண்டவர் டாப் கீரை போட்டு ஒரு தூக்கு என்ன செஞ்சுட்டாரு? தூக்கிட்டாரு. என்ன செஞ்சுட்டாரு? ஒரே தூக்கு தூக்கி சிங்காசனத்துல கொண்டு போய் வைத்தாரு. கிட்டத்தட்ட 13 வருடங்கள். எத்தனை வருடங்கள்? பக்கத்துல சொல்லுங்க. 13 வருடம் நெய்ய பொடைச்சிட்டாரு. என்ன செஞ்சுட்டார்? 13 வருடம். பக்கத்துல ஏன் அப்பப்ப கையை கொடுக்க சொல்றேன்னா, அவங்க திடீர்னு 3ஆம் வானத்துக்கு போயிருப்பாங்க. நீங்க தான் பிடிச்சி வா மகனை நண்டு மாதிரி பிடிச்சு என்ன செய்யணும்? 13 வருடம். வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிற அளவும் வசனம் அவனை புடமிட்டதான். புடமிடுறதுன்னா என்னதுங்க? போட்டு புரட்டி எடுத்து தேய்ச்சி சொரண்டி அழுக்க தேய்ச்சி எடுத்து துணி எடுத்து துவைக்கிற மாதிரி துவைக்கிறது போல என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர்? அப்படிப்பட்ட யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். இப்ப பிரைம் மினிஸ்டர்னா பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த ஸ்தானம் மாதிரி, கிங்னா கிங்குக்கு ஆலோசகர் மாதிரி 2வது ஸ்தானத்துல. பார்வன் சொன்னா சிங்காசனத்துல மட்டும்தான் நம்ம 2 பேருக்கும் டிஃபரெண்ட், நீ 2 பேரும் ஈக்குவலா தான் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையை யோசேப்புக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொடுத்தார். அப்போ மகிமை என்ன செய்யும்? உயர்வை கொடுக்கும். மகிமை ஒரு பதவியை உங்களுக்கு கொடுக்கும். மகிமை உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கும். அதிகாரம் மட்டுமா கொடுத்தது? யோசேப்பு தாங்க அன்னைக்கு கடவுளாவே மாறிட்டான். ஆமென். ஏன் அப்படி சொல்றீங்க பாஸ்டர்னா, நம்ம மதத்துல அப்படி கிடையாது, கிறிஸ்தவத்துல அப்படி கிடையாது. மற்ற எல்லா இடத்துலயுமே சோறு எங்க கிடைக்குது அதுதான் சொர்க்கம். என்னது? சிம்பிளா சொல்றேன். சூரியன் உணவு விளைவிப்பதற்காக உதவி செய்யுது, அப்படித்தானே? உடனே அதுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? அது ஒரு பகவானாக்கி சூரிய பகவான். மழை விதை விதைப்பதற்கு அது என்ன செய்யுது? உடனே அதற்கு ஒரு பேரை வச்சு அதை ஒரு பகவான் என்ன செஞ்சுட்டாங்க? இன்னும் இடிக்கொன்னு காத்துக்கொன்னு ஐம்பூதத்துக்கு ஒண்ணு என்ன செஞ்சிருக்கிறாங்க? வச்சிருக்கிறாங்க. அன்றைக்கு யோசேப்பு தான் எகிப்து தேசம் மாத்திரமல்ல சுற்றி இருக்கிற எல்லா தேசத்துக்கும் சாப்பாடு கொடுக்கிற ரட்சகன். அவன் கை அசைச்சாதான் பண்டக சாலையில இருந்து தானியம் என்ன செய்யும்? அப்போ யோசேப்பு ஒரு ரட்சகனாக மகிமை மாற்றியது. இன்னும் சொல்ல போனா எதிர்காலமே யோசேப்பு கையில தான் இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தர் மகிமை உங்களை எப்படி மாற்றும் தெரியுமா? ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கும், உங்களை இரட்சகனாக மாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இரட்சகனாக மாற்றிவிடும். ஒரு இரட்சகனாக எத்தனையோ செத்து கொண்டிருக்கிறவர்களை காப்பாற்றுகிறவர்களாக தேவ மகிமை உங்களை மாத்திடும். அப்ப தேவ மகிமை சீரியஸான ஒரு விஷயம். ஆமென் சொல்லுங்க. 2வது, இந்த மகிமை என்ன செய்யும்? ஆதியாகமம் 31:1 வாசிப்போம். ஆதியாகமம் 31:1. லாபானுடைய குமாரன் யாவையும் என்றும் என் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான். போதும், இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான். இந்த மகிமை என்ற வார்த்தை இதே இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குளோரி. யாக்கோபுக்கு இந்த செல்வம் எப்படி கிடைத்தது தெரியுமா? எங்கள் தகப்பனிடத்திலிருந்து அவனுக்கு என்ன செஞ்சது? கிடைச்சது. ஆனா கடைசி நீ பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது தகப்பனிடத்திலிருந்து கிடைக்கல, கர்த்தரே யாக்கோபுக்கு அதை கொடுத்தார். அல்லேலூயா. மகிமை உங்களுக்கு உள்ள வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில செல்வம் பெருகும். ஆமென். செல்வம்னா என்னென்ன செல்வம் பாஸ்டர்? நோயற்ற வாழ்வே, அந்த செல்வமும் பெருகணும். ஆமென். பணம் மாத்திரம் பெருகி ஒரு பிரயோஜனம் கிடையாது. பணத்தை கடிச்சு என்ன செய்ய முடியாது? சாப்பிட முடியாது. செல்வனுடனே ஆசீர்வாதனுடனே வெறும் பணம் நினைச்சிடாதீங்க. எல்லா விதத்திலையும் செல்வம் நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும். அல்லேலூயா.
எந்தெந்த காரியம் ஆசீர்வாதமோ, எந்தெந்த காரியம் நன்மையோ, அதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பெருக பண்ணுவார். எதை வைத்து? மகிமையினாலே பெருக பண்ணுவார். ஆமென். மூணாவது, மகிமை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? யாத்திராகமம் 16:7. யாத்திராகமம் 16:7. விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். போதும், இந்த சம்பவத்தினுடைய சூழ்நிலையை சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். எங்க இருந்து எங்க போறாங்க? எகிப்துல இருந்து கானான். போகிற வழியில ரொம்ப பசி ஆயிருச்சு. கறி சாப்பிடணும் போல இருக்கு. என்ன சாப்பிடணும் போல இருக்கு உங்களுக்கா? கறி சாப்பிடணும் போல இருக்கு. எல்லாரும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. சின்ன ஆள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும். ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு நீங்க மகிமைய மோசேட்ட சொன்னார், நாளைக்கு காடைகளை கொண்டு வந்து குவிப்பேன், வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்து என்ன செய்வேன்? கொட்டுவேன். 16வது வசனம் வாசிங்க. 16:12 வாசிங்க. மோசே கேட்டு இருக்கிறேன். ஆம், சாயங்காலம் கறி, காலையில அப்போ திருப்தியாகி. அடுத்த வசனம். காடைகள் விழுந்தது. அத பாளையத்தை என்ன செஞ்சதா? மூடி போட்டது. அமெரிக்கால பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பனி பெய்யறது ரொம்ப அபூர்வம். காலையில பாத்தீங்கன்னா பைக் சீட்டு மேல கொஞ்சம் ஈரமா இருக்கும். அதுதான் நம்ம ஊர் பனி. ஏதாவது துணி போட்டிருந்தீங்கன்னா அந்த கயிறுல மட்டும் கொஞ்சம் என்ன இருக்கும், அவ்வளவுதான் பனி. அமெரிக்கால 5 அடி 6 அடிக்கு பனி இருக்குமா? எத்தனை அடிக்கு? நீங்க போய் உண்மையிலே நாட்டுக்கு சொல்ற நினைக்காதீங்க. வெளியே இருக்கிற கார் என்ன செஞ்சிடும்? மூடிரும். கார் இருக்கிறதே தெரியாது, ரோடு இருக்கிறதே தெரியாது. வீடு முக்காவாசி பனிக்குள்ள என்ன செஞ்சிருக்கும்? மூழ்கி இருக்கும். காடை எப்படி வந்து விழுந்ததா? ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறாங்க 3 முதல் 4 அடி உயரத்துக்கு என்ன வந்து விழுந்துருச்சாம்? காடைகள். மகிமை வந்துருச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். அல்லேலூயா. மகிமை வந்துருச்சுன்னா தேவைகள் சந்திக்கப்படும். மகிமை வந்துருச்சுன்னா உங்க ஏக்கமெல்லாம் நிறைவேற்றப்படும். அந்த தேவைகள் எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, எத்தனை நாள் இறைச்சி புசிப்பீர்கள்? 30 நாள். அதை கேட்டோன்னா மோசைக்கு நெஞ்சு வெடிச்சிருச்சு. எகிப்துல 10 வாதையை பார்த்தவன், முட்செடி எரிகிறத அவியாம எரியுதுன்னு சொல்லி அற்புதத்தை கிட்ட இருந்து பார்த்தவன், கையில இருக்கிற மரக்கட்டை பாம்பா மாறினதை பார்த்தவன், இந்த நாட்டுக்கு எந்த ஒரு தீங்கு நடக்கல, எதிரி நாட்டுக்கு மட்டும் ஆண்டவர் அடி உரிச்சு எடுக்கிறார், அதெல்லாம் கண்ணால பார்த்தவன், இந்த வார்த்தை அவனால நம்ப முடியல. ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே எப்படிப்பா 30 நாள் எப்படிப்பா இந்த எண்ணிலடங்காத கூட்டத்துக்கு எங்க இருந்து ஆண்டவரே கறி கொடுக்க போறீங்க? சுகுணா சிக்கனா, பிராய்லர் சிக்கனா, எங்க இருந்து வரப்போகுது? ஆண்டவர் சொன்னார், கர்த்தருடைய கை குறுகி போகலப்பா, நான் நினைச்சனா செய்வேன். ஆண்டவர் அப்படி மகிமையை காட்டினார். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, உன் தேவையை காட்டில் ஆண்டவர் பெரியவர். சொல்லுங்க, உங்க தேவையை காட்டில் ஆண்டவர் பெரியவர். ஆமென். மகிமை வரும்பொழுது தேவைகள் சந்திக்கப்படும். முதலாவது உயர்வு, பதவி, அதிகாரம். 2வது செல்வம், ஆசீர்வாதம். 3வது தேவைகள் சந்திக்கப்படும். 4வது யோவான் 2:12. சீக்கிரம் வாசிங்க, இனிமேதான் செய்திக்குள்ளே போக போறோம். என்னையா சொல்ற? யோவான் 2:12. அதன் பின்பு அவரும் 2:12 11 வாசிங்க. இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அடுத்து மகிமை வெளிப்படும் பொழுது என்ன நடக்கும்னா, அற்புதங்களை நம் மூலமாக தேவன் செய்து, தேவனே உண்மையான கடவுள் என்பதை நம் மூலமாய் உலகத்துக்கு காட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்றால் யார் தெரியுமா? நேரத்துக்கு அப்பாற்பட்டவர், இடத்துக்கு அப்பாற்பட்டவர். ஒரு சின்ன காரியத்தில் அவர் அடைத்து போட முடியாது. அவருடைய வல்லமை எல்லா சக்திகளுக்கும் மேலானது என்பதை இயேசு மூலமாய் வெளிப்படுத்தி காட்டினார். ஆமென். அந்த அற்புதத்தை பார்த்த உடனே சீசர்கள் சொன்னாங்களாம், எப்பா இவர் உண்மையிலேயே வெயிட்டான பார்ட்டி தான்ப்பா, இவரை நம்பலாம்ப்பா, இவருக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இருக்குப்பா, இவர் தான்ப்பா மேசி. அற்புதத்தை பார்த்த உடனே அவர் மேல் விசுவாசம் வைத்தார்களாம். பக்கத்துல சொல்லுங்க, ஒட்டனத்தை அற்புதத்தை பார்க்கணும். சொல்லுங்க, ஒட்டனத்தம். இந்த கடைசி காலத்துல அற்புதங்கள் அடையாளங்களை பார்க்காம இயேசுவை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாக ஜனங்களை ஆண்டவர் பக்கம் இழுக்கணும். இழுத்து பைபிள் ஸ்டடியை போட்டு கொண்டுறணும்.
கடைசி வரைக்கும் அற்புத அடையாளத்தையும் ஆண்டவர் என்ன செய்யல, ஓட்டல. லாசருவை ஆண்டவர் ஒரு தடவை தான் உயிரோட எழுப்பினார். சாகும் போதெல்லாம் ஓயாம என்ன செய்யல, எழுப்பல. ஆமென். ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுட்டு கூப்பிட்டு வச்சு நல்லா வசனத்தை என்ன செஞ்சிருவாரு, கத்து கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு வெள்ளைக்கார துரை ஒருத்தர் உண்டு. நீங்க அவரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. அவருக்கு தமிழ் கொஞ்சம் தெரியும். அவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் சொல்றது பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்படி கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போவார். திடீர்னு தொப்பி எடுத்து டண்டக்கு டண்டக்கு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாரு. அதை பார்த்த உடனே அங்க ஒரு கூட்டம் என்ன செஞ்சிடும், ஆடுமா, கூடும். வெள்ளைக்காரன் டான்ஸ் ஆடுறான், இப்ப ஆடுனா நம்ம பைத்தியக்காரன் நினைச்சிருவோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஃபாரினர் ஆச்சரியமா என்ன செய்வோம், ஃபாரினர் வெளிநாட்டுக்காரன் சொல்லி ஆச்சரியமா பார்ப்போம். அவன் குளிக்காம பல்லு விளக்காம சொறி பிடிச்ச மாதிரி நடந்து போவான். அவனை பார்த்து ஃபாரினர் சொல்லுவோம். அந்த வெள்ளைக்காரன், நான் சொல்றது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அவர் அப்படி ஒரு வெள்ளைக்கார தூரம் ஆடுறாருன்னு ஒரு கூட்டம் கூடிரும். உடனே டக்குன்னு தமிழ்ல இயேசு உங்களை, இவங்களுக்கு இன்னும் ஆச்சரியம், சாமி நம்ம பாஷை பேசுது, துரை நம்ம பாஷை பேசுறாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூடும். உடனே கூடின கூட்டத்தை வச்சு ஒரு காஸ்பல் என்ன செஞ்சிருவாரு பாருங்க. அவர் ஆடின ஆட்டம் எதுக்கு, ஜனங்களை இழுக்க. அற்புதங்கள் அடையாளங்கள் ஜனங்களை ஆண்டவரை பக்கம் என்ன செய்யணும், இழுக்கணும். ஹல்லேலூயா. அப்போ இந்த 4 காரியங்களும் மகிமை வெளிப்படும் பொழுது நடக்கும். சரி, 3வது பாயிண்ட், இந்த மகிமையினுடைய உண்மையான ஆழமான சத்தியம் என்ன என்பதை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் உயிரோட இருக்கிறீங்க, என் கூட இருக்கீங்களா? சரி, கவனிப்போம். யாத்திராகமம் 40வது அதிகாரம் 34வது வசனம். யாத்திராகமம் 40:34. அப்பொழுது ஒரு மேகம் மூடினது, கர்த்தருடைய மகிமை. மேகம் மூடினது, மகிமை வாசஸ்தலத்தை அடுத்து என்ன நடந்தது, தங்கி நிரப்பினதினால். மகிமை வந்து சர்ச்சை மூடினதுனால மோசேவால உள்ள என்ன செய்ய முடியலையாம், போக முடியலையாம். மோசேவால் உள்ள நுழைய முடியலையாம். மகிமை அவ்வளவு திக்கா மூடி இருந்துச்சு. அத பேர் தான் ஷெக்கினான்னு சொல்லுவாங்க. என்னன்னா ஷெக்கினா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷெக்கினா என்ன அர்த்தம்னா லிட்ரல் க்ளோரி. மகிமை என்றால் க்ளோரி. ஷெக்கினா நாம் தொடக்கூடிய க்ளோரி. எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க, ஜெபிக்கும் பொழுது அப்படி ஒரு மாதிரி ஒரு ஹீட்டை உணர்ந்திருப்பீங்க, அல்லது ஒரு குளிர்ச்சியை உணர்ந்திருப்பீங்க, அல்லது ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பாதம் அப்படி நம்ம என்ன செய்யும், எரியும். சும்மாவே எரியுது, அது சுகர்ல. அதை சொல்லல நானு. ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய ரீதியா சொல்றேன், உண்மையாகவே உங்க பாதம் என்ன செய்யும், எரியும். உங்களால அதை உணர முடியும். உங்களை அறியாமலே புல்லரிக்கும், உங்களை அறியாமலே ஒரு குளிர்ச்சியை உணர்வீங்க. அதுதான் ஷெக்கினா க்ளோரி. ஆமென். இன்னொரு வசனம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 8, 10, 11. புறப்படுகையில் மேகமானது, மேகம் கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு போதும். 2 நாளாகமம் 7வது அதிகாரம், 2 நாளாகமம், பையா புரட்டுங்க, பேப்பரை கிழிச்சு எடுத்துடாதீங்க. 2 நாளாகமம் 7, 1, 2, 3 வசனங்கள் வேகமா. முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பட்சித்தது, கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. போதும். அப்போ மேகம் வந்தாலே மகிமை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென். இந்த 3 வசனத்துல என்ன நமக்கு புரியுது, மேகம் வந்துருச்சுனாலே மகிமை. எங்களோட சத்தமா சொல்லுங்க, மேகம் வந்ததென்றால் மகிமை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா என்ன ஒரு பிரச்சனை, மேகம் தனியாக வராது. மேகம் எப்படி வராது, அப்ப எப்படி வரும், தண்ணியா வருமா? மேகம் எப்படி வருங்கிறத பைபிள்ல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 9வது அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. மேகம், மகிமையின் மேகம், சாதாரண மலை மேகத்தை சொல்லல, மகிமையின் மேகம், கர்த்தர் அனுப்புகிற மேகம் எப்படி வருமா? ஆதியாகமம் 9:11 சேர்ந்து வாசிப்போமா? இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோடே என் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறை என்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக
நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில், நான் பூமிக்கு மேலாக மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் எதுல தோன்றுமா? அப்ப தேவன் ஒரு இடத்துல மேக வடிவத்துல இறங்குறாருன்னா அங்க என்ன இருக்குமா? வானவில். சரிங்களா? எல்லா நேரத்தில் இல்லைங்க. தேவன் பர்பஸா ஒரு இடத்துல இறங்குறாருன்னா அங்க என்ன வில் இருக்குமா? வானவில். வானவில்லோடு கூடிய மேகம்தான் அந்த இடத்துல மகிமையை கொண்டு வரும். வெறும் மேகம் அல்ல, வெறும் பிரசன்னம் அல்ல, மேகத்துல வானவில் இருக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, வானவில் முக்கியம். வானவில் முக்கியம். வானவில்ல எத்தனை கலர் இருக்கும்? பரவாயில்ல, கரெக்டா சொல்றீங்க. நிறைய கலர் உண்டு. ஆனா தெளிவா துல்லியமா பார்க்கக்கூடிய கலர் 7 கலர். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரிங்களா? இந்த வானவில் ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தான் வைக்கிறார். ஆமென். ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு நோக்கத்தோட தான் என்ன செய்வாரு? பண்ணுவார். இந்த வானவிலுடைய ஒவ்வொரு கலரை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். வேகமா ஒரு 10 நிமிஷத்துல தியானிக்க போகிறோம். அப்பந்தான் மகிமை எப்படி வெளிப்படும், எதினால் மகிமை வெளிப்படுதுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. வானவில்லில் உண்டாகிற முதல் கலர் சிகப்பு. என்ன கலர்? நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க கூகுள்ல போய் என்ன செஞ்சு பாருங்க, ரெயின்போ கலர் போட்டா அந்த 7 கலர் இருக்கும். முதல்ல கலரை மாத்திரம் வேகமா சொல்லுகிறேன். சிகப்பு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, அப்புறம் இண்டிகோன்னு சொல்லுவாங்க, இள நீலம், கொஞ்சம் டார்க் ப்ளூ, நார்மல் ப்ளூ கிடையாது, டார்க் ப்ளூ, அப்புறம் வயலட் அல்லது பர்பிள். சரிங்களா? அந்த 7 கலர் தான் வானவில்ல. முதலாவது ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. தேவ பிரசனத்திலே வானவில் வந்தது. சாலமோன் ஜெபிக்கும் பொழுது வந்தது, மோசே ஜெபிக்கும் பொழுது வந்தது. எப்பொழுதெல்லாம் மேகம் இறங்கி வந்ததோ அங்கே வானவில்லும் சேர்ந்துதான். இதுல ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குங்க. வானவில்ல என்ன பாஸ்டர் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குன்னா கவனிக்க போகிறோம். முதல் சிகப்பு கலர். சிகப்பு கலர் எதை குறிக்கிறது? இரத்தத்தை குறிக்கிறது. சிகப்பு கலர் எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. சிகப்பு கலர் எதை குறிக்கிறது? பாவத்திலிருந்து பலியாக போகிற மிருகத்தை குறிக்கிறது. புரிஞ்சவங்க சொல்லுங்க, சிகப்புனா அப்ப யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாகணும்னா ஏசப்பா உங்களுக்காக பலியா இருக்கணும். அந்த பலியை நீங்க நம்பி இருக்கணும். இயேசுவின் ரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டு இருக்கணும். எத்தனை பேர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறீங்க? ஏசப்பாவுடைய ரத்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில மகிமை ஒரு பைசா கூட கீழே இறங்கி வராது. ஏசப்பாவுடைய ரத்தம் இல்லாம நாம ஒரு பைசாக்கும் பிரயோஜனமாக இருக்க முடியாது. ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் எங்க இருக்கான்? அவருடைய கரத்தில் இருக்குதாங்க. எப்படி வரும்? இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் மகிமை வரும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ரொம்ப. வானவில் என்றால் அப்ப யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்து. மேகம் வரும்பொழுதெல்லாம் வில் என்ன செஞ்சிரும்? வந்துரும். தேவ பிரசனம் என்றால் அங்க ராஜா உண்டு. ஆமென். எல்லாரும் அறிவிப்பாங்க, ராஜாதி ராஜன், ராஜ ஸ்லோகனா, ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்ட ராஜா வருகிறார். வருகிறார் உடனே அந்த சத்தம் மாத்திரம் இல்ல, பின்னாடி ஜடகு ஜடகுன்னு ஒரு செருப்பு சவுண்ட் என்ன செய்யும்? நான் சின்ன பின்னா இருக்கும்போது ஒரு ஐயர் இருந்தாரு. அவர் ஒரு கிழிஞ்ச பேரகன் செருப்பு வச்சிருப்பாரு. ஒரு பேரகன் செருப்பு. சரிங்களா? அவர் அந்த சந்தில் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் டிக்கி டிக்கின்னு சவுண்டு கேட்கும். அது கேட்டாலே ஐயா வாராருன்னு அர்த்தம். அந்த ஐயா நீங்க பார்த்துருப்பீங்க, தெத்து பல்லா இருக்கும், குடுமி இருப்பாரு, ஹைட்டா இருப்பாரு, சைக்கிள்ல சுவங்கின்னு போவார். பூசாரி பூசாரி. நம்ம ஸ்கூல்ல உள்ளவர் ஐயா தான். நான் சின்ன பின்னா இருக்கும், உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. ஐயர் தான். செருப்பு சவுண்டு வந்துட்டுனாலே ஐயா வாராருன்னு. மகிமை வருதுன்னா கூட யார் வருவா? இயேசு வருகிறார். அல்லேலூயா. இந்த பூமியில என் நாமத்தை நீங்க எந்த இடத்துல தொழுது கொள்ளுகிறீங்களோ நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவர். உங்க வாழ்க்கையில இயேசுவின் ரத்தத்தை உயர்த்தி பாருங்க, இயேசுவின் ரத்தத்தை அனுபவித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது ஆரஞ்சு. ஆரஞ்சு எதை குறிக்கிறது? ஃபயர். தீ என்ன கலர்ல இருக்குது? ஆரஞ்சு கலர். சொகுசா நிறம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, சொகுசா நிறம். நீங்க கம்பிய பழுக்க காய்ச்சினீங்கன்னா அதுல ஒரு கலர் வரும். தெரியும், நம்ம கம்பிய பழுக்க காய்க்கும் பொழுது அந்த எண்டுல வர்ற கலர் தான் சொகுசா. என்னப்பா
ஆரஞ்சு கலர். இதனுடைய அர்த்தத்தை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வல்லமையை குறிக்கிறது அக்கினி. தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, விடுதலையை குறிக்கிறது. இன்னொன்னு இன்டென்ஸான துதி. ஆண்டவர் முழு மனசோட யார் யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ, விடுதலையோட துதிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. தினமும் நீங்க தேவனை துதித்து தேவ பிரசன்னத்தை உணரணும். ஆமென். போன்ல ஏரோப்ளேன் மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏரோப்ளேன் மோட். அதை நீங்க தொட்டுட்டீங்கன்னா உங்களை சுத்தி 3G 4G 5G என்ன டவர் இருந்தாலும் ஒரு டவர் கூட உங்க போனுக்குள்ள என்ன செய்யாது, போகாது. டவர் உங்க காது கிட்டயே ஒரு டவரை வச்சாலும் சரி, உங்க வீட்டுக்கு மேலேயே டவர் இருந்தாலும் சரி, ஏரோப்ளேன் மோட் ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா டவர் 1 இன்ச் கூட உள்ள என்ன செய்யாது, வராது. தேவன் உலகம் எங்கிலும் இருக்கிறார். 5G என்னங்க, 1000G விட அவர் பவர்ஃபுல்லானவர். நம்ம லைஃப்ல அப்பப்போ ஏரோப்ளேன் மோட போட்டு வச்சிடுறோம். அவருடைய பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்க வேண்டிய நாம் மன அழுத்தத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், குடும்ப சண்டையில் சிறகில்லாமல், புருஷ சொன்ன வார்த்தை நினைச்சு சிறகில்லாமல் ஏரோப்ளேன் மோட ஆஃப். ஆமே. பிள்ளைய நினைச்சு சிறகில்லாமல் அதுல பறந்தா நெட்டு கார்டு வேலை செய்யாது, கால் போகாது, என்னை நோக்கி கூப்பிடு. ஏரோப்ளேன் மோட்ல போட்டு இயேசுவேன்னு கூப்பிட்ட ஆண்டவர் நான் உங்களை அறியேன், கால் நாட் கனெக்டட் வந்துருது. பிள்ளைய பத்தியும் கவலைப்படுவாங்களாம், கத்தரையே துதிப்பே. இங்க பாடும் பொழுது ஐயோ தேவ தூதர்கள் மாதிரி இருக்கு. எத்தனை பேர் ஏரோப்ளேன் மோட போட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியல. இங்க இருந்துகிட்ட ஏரோப்ளேன் மோட்ல போட்டுருது, டக்குன்னு அங்க ஒரு நினைப்பு, உடனே ஆண்டவர் இங்க காலை கட் பண்ணி விட்டுருவாரு. ஆமென். எப்பொழுதெல்லாம் தேவனை துதிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை நீங்க உணர்வீங்க. அப்பொழுது தேவ மகிமை உங்களுக்குள்ள காணப்படும். ஹல்லேலூயா. குறைவுகளின் மத்தியில துதிக்கிறது தாங்க சாதனை. சாது சுந்தர் சிங் சொன்னார், கிறிஸ்துவுக்காக சாவது எளிது, ஆனா வாழ்வது கடினம். டெய்லி சாகணும், அப்படிதானே? டெய்லி சாகணும், டெய்லி சாகணும், டெய்லி குறைவு, டெய்லி சண்டை, டெய்லி அவமானம். அந்த நேரத்துல கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் 5 அப்பத்தையும் 2 மீனை எடுத்து வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து பிதாவை என்ன செஞ்சாராம், கோர்த்து விட்டாயா வேடிக்கை பார்க்கிற அப்படி சொன்னாரா? ஸ்தோத்திரம் பண்ணினார், பிதாவே நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ரெட் பலி, ஆரஞ்சு தேவனுடைய வல்லமை, தேவ பிரசன்னம், விடுதலையோடு கர்த்தரை துதிக்கணும். மூணாவது எல்லோ. ரெயின்போல இருக்கிற மூணாவது கலர் என்னது? எல்லோ. புரியுற மாதிரி சொல்லணும்னா கோல்டன் கலர். கோல்டன் எதை குறிக்கிறதுனா பரிசுத்தத்தை குறிக்கிறது. கோல்டு எதை குறிக்கிறதுனா தேவன் மேல வைக்கிற விசுவாசத்தை குறிக்கிறது. எத்தனை பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசுவால நன்மை செய்ய முடியும் நம்புறீங்க? விசுவாசம் இல்லாமல் தேவன்கிட்ட நீங்க நல்ல பேர் வாங்கவே முடியாதான். அவர் இருக்கிறாருங்கிறத நீங்க விசுவாசிக்கணும். அவர் நோக்கி ஜெபிச்சா பதில் தருவார். நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். கர்த்தரை நான் நம்புகிறேன், அவர் எனக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார், நீங்க நம்பணும். ஹல்லேலூயா. உங்க விசுவாசம் நாணலை போல காத்துல அங்கங்க ஆடக்கூடாதான், அலையை போல அங்கங்க அடிக்க கூடாதான், நுரை தள்ளுற கடலை போல இருக்கக்கூடாதா. உங்களுடைய விசுவாசம் கண்மலையை போல இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பேதுருவை சீமோனா இருந்தவன பேதுருவா மாத்தினார். சீமோன் என்றால் நாணல் என்று அர்த்தம், பேதுரு என்றால் கண்மலை என்று அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. நாணல் என்ன பண்ணும்? தெக்காம இருந்து வடக்காம காத்து அடிச்சா நாணல் அப்படி போயிடும். வடக்குல இருந்து தெக்காம காத்து அடிச்சா ஓங்கி அடிச்சா பிச்சுட்டே போயிடும். ஆண்டவர் தான் சொல்றாரு, உன்னை நான் கண்மலையா மாத்துறேன். அல்லேலூயா. விசுவாசம் கோல்டு. பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாம விசுவாசமும் முக்கியம், பரிசுத்தமும். நான் உங்களுக்கு ஜெபத்தை சொல்லி கொடுத்தேன். டெய்லி எந்திரிச்ச உடனே ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய தூய ஜலத்தினாலும் என்ன செய்கிறேன்? கழுவுகிறேன். எத்தனை பேர் இதை நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க? நைட்டு நீங்க நல்லா ஜெபம் பண்ணி படுப்பீங்க, ஆனா காலையில எந்திக்கும் பொழுது ஒரு மாதிரி ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கும், ஒரு வெறுமை உங்களுக்குள்ள இருக்கும். அனுபவிச்சிருக்கிறீங்களா? நைட்டு நல்லா தான் ஜெபம் பண்ணிட்டு படுத்திருப்பீங்க, காலையில எந்திக்கும் போது எப்படி இருக்கும்? ஏதோ மாதிரி இருக்க, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி இருக்க, ஏதோ நம்ம பாவம் செஞ்ச உணர்வு இருக்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. நைட்டு நல்லா தானே படுத்தோம், பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு படுத்தோமே, ஜெபம் பண்ணிட்டு படுத்தோமே, ஆனாலும் காலையில எந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நல்லா கவனிங்க. காலையில விடியும் பொழுது எந்த அளவுக்கு நல்லது நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை காட்டிலும் கெட்டது உங்களுக்கு நடக்க காத்து கொண்டு இருக்கிறது. அதை ஓவர் கம் பண்ணணும்னா கர்த்தருடைய தூய ரத்தத்தினால நீங்க அனுதினமும் கழுவப்படணும். ஹல்லேலூயா. எந்திரிச்ச உடனே சொல்லிடுறோம், ஆண்டவரே என்ன பரிசுத்தப்படுத்துகிறேன்,
என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துகிறேன், என் வீடை பரிசுத்தப்படுத்துகிறேன், என் சபையை பரிசுத்தப்படுத்துகிறேன், எங்க எல்லையை பரிசுத்தப்படுத்துகிறேன். அப்படி சொல்லுவீங்களா? இனிமேலும் பரிசுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோல்டு. 4வது கிரீன். சங்கீதம் 37:2 வாசிங்க. 37:2. அறுப்புண்டு. கிரீன். கிரீன் என்றால் உங்களுக்கு நல்லா தெரியும், புதிய துவக்கம். பச்சை என்றால் என்னது? புதிய துவக்கம், மறுசீரமைப்பு, வளர்ச்சி. கர்த்தருடைய மகிமை வரணுமா? கர்த்தருடைய மகிமை உங்களை இன்னும் மாற்றணுமா? இயேசு ராஜாவே உங்களுடைய வாழ்க்கையில புதிய துவக்கத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ராஜாவே மறுசீரமைக்கிறவரா இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நெறிந்த நாணல முறிக்க மாட்டாராம், மங்கி எரிகிற திரிய மறு சீரமைப்பு பண்ணுவாரா, ரெஸ்டோர் பண்ணுவாரா. நெறிந்த நாணலாப்பா, இது எப்படி தேத்தலாம், எப்படி தேத்தலாம். சின்ன வயசுல ரீஃபில் பண்ண யூஸ் பண்ண ஞாபகம் இப்பவும் நம்ம யூஸ் பண்றோம். சின்ன வயசுல பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்கோம். மை நிப் அந்த நிப்பிள் வரைக்கும் என்ன செஞ்சிடும், வந்து காலியாவே போயிடும். ஆனாலும் அதுல நம்ம சயின்ஸை பயன்படுத்துறது, பின்னாடி வாயை வச்சு ஊது, இன்னும் இருக்கிற மைய எலிசா தீர்க்கதரிசி பேச்ச கேட்ட நம்ம எண்ணெயில இருக்கிற குடத்தை ஊத்துனாங்களா, அந்த மாதிரி வரட்டும் ஆண்டவரை, எழுதட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் சொல்லுவார், 3 ரூபா கொடுத்தா இன்னொரு வேணா ஊதுறது, ஊது ஊது. நான் சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் இருக்கிற பிரஷ் அது கதரும், என்னை விட்டுருங்கடா, ஆனால் விட மாட்டான். அந்த பிரஷ் அமுக்கி அமுக்கி அமுக்கி, நீ ரொம்ப விரியாத, இன்னும் ஒரு மாசம் ஒன்ன வச்சு என்ன செய்யணும், நாமளே மறுசீரமைக்கிறோம். ஆமே. பேட்டரி ரிமோட் எடுக்க மாட்டேங்க, பேட்டரி வேலை செய்யல, உடனே நம்ம புது டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன டெக்னாலஜி? எங்கேயாவது அப்படி என்ன மறுசீரமைக்கிறாங்களா? பேட்டரி கட்டையை மாத்திரா என்ன செய்ய போகுது? இன்னும் மக்கள் டிவியில போய் தட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு கை இருந்தா திருப்பி ஒரு அடி கொடுத்துருக்கும். போய் ரிமோட்டை மாத்தல, மறுசீரமைக்கிறாங்களாம். இவங்க என்ன செய்யறாங்களா, நான்ஸ்டிக் கடாயின்னு ஒன்று வாங்குவாங்க. அதுல இருக்கிற நான்ஸ்டிக் எல்லாம் கரைஞ்சு போயிடும். நான்ஸ்டிக் வாங்கும்போது கருப்பா தான் இருந்துச்சு. இவங்க கிண்டி 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 நான்ஸ்டிக் எல்லாம் போய் இப்ப இரும்புக்கல்லாவே மாறிடுச்சு. ஆனால் விட மாட்டேங்காங்க. விட மாட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் பொரிக்கட்டும், இன்னும் கொஞ்சம் வதக்கட்டும். நான்ஸ்டிக்கே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட மாட்டாங்க. தோசைக்கெல்லாம் கதரும். இந்த ரூமை இடிக்கும் போது ஒரு பழைய காலத்து சட்டி இருந்துச்சு, நான் தூக்கிட்டு வந்து எடைக்கு போட கொண்டு வந்தேன். எங்க அம்மா அதை விட மாட்டேங்க. இது யாராவது வந்தா போனா பயன்படும், வந்தா போனா பயன்படும், வந்தா போனா பயன்படும். எங்க வீட்டுல பல ஆசீர்வாதங்கள் மேல இருக்கு. அதை ஒரு நாள் எங்க அம்மா இல்லாதப்ப பழைய எடைக்கு போடுவேன். ஜெயசராணி சிஸ்டர், உங்க ஹஸ்பண்ட் வர சொல்லிருங்க. நம்மளே மறுசீரமைக்கிறோம். ஆண்டவர் நம்மளை விட்டு விடவே மாட்டார். அல்லேலூயா. வானவில் இயேசு அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஸ்திரியை பார்த்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் மறு வாய்ப்பு கொடுக்கிறார். சகேயு கெட்டவன் தெரிந்து சகேயு வீட்டுக்கு இயேசு போனார். ஏன்னா, நான் போனா தாண்டா உன்னை மாத்த முடியும். அல்லேலூயா. சாக்கடன் அவருக்கு தெரியும், இறங்குறாருல. ஏன் தெரியுமா? என்னை சுத்தப்படுத்த அவராலே முடியும். அல்லேலூயா. அவரே வானவில். ஆமென். ப்ளூ. யாத்திராகமம் 24:10. சீக்கிரம் வாசிங்க, வாட்சி முடிப்போம். ஆம் ஆம் ஆம், போதும். வானம் என்றாலே, நீலம் என்றாலே தெய்வீகம் அல்லது பரலோகம் அல்லது தேவ வார்த்தை என்ற அர்த்தம். அல்லேலூயா. வானம் என்றாலே நீல கலர், ப்ளூ கலர் அப்படின்னாலே தேவன் அல்லது பரலோகம், தேவ வார்த்தை, தேவ பிரசன்னம். பரலோக சிந்தையோடு இருக்கிறீங்களா? பவுல் சொன்னார், கீழானவைகளை அல்ல மேலானது என்ன செய்யுங்க, நாடுங்கள். உங்களுக்கு பரலோகம் தான் சொந்த வீடு, இது பூமி சொந்த வீடு. பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் ஒரு பரதேசி. சொல்லுங்க, அடிக்கலாம் மாட்டாங்க. என்ன பாஸ்டர், உங்க சர்ச்சைக்கு வந்தா பரதேசினா சொல்றீங்க? நான் சொல்லல, பெரிய செல்வ சீமானாகிய ஆபிரகாம் என்ன செய்யறான்? பரதேசின்னு தான் சொல்றாரு. பரதேசியாய் சஞ்சரித்தானா. எப்படி சஞ்சரிச்சானா? நம்ம தான் அதுக்கு பரதேசம்னா வேற ஒண்ணு இல்லை. இங்க இருந்து இன்னொரு தேசத்துக்கு என்ன செய்யறோம்? இங்க நம்ம பரதேசியை போல சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். சொத்து, காரு, பைக்கு, உடைமை, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இது எல்லாமே என்னதுதான்? அநித்தியமானது. நித்தியமானது பரலோகம். ஆமென். அல்லேலூயா.
பாடுவோம். மண்ணுக்காக மாணிக்கத்தை, யார் பாஸ்டர் இந்த மாணிக்கம்? ஏசப்பா தான் மாணிக்கம். இந்த மண்ணுக்காக உங்க வீடு அடங்கும், கார் அடங்கும், உங்க படிப்பு அடங்கும், உங்க தங்க நகைகள் அடங்கும், உங்க வெள்ளி நகைகள் அடங்கும், உங்களுடைய பெருமை அடங்கும், உங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அடங்கும். எல்லாமே மண்ணு தான். பக்கத்துல சொல்லுங்க, எல்லாமே எல்லாமே. இதுக்காக அதை விட்டுறாதீங்க. ஆமென், அல்லேலூயா. புத்தி இல்லாத கன்னிகையா இருந்துடாதீங்க. நீங்களும் நானும் புத்தியுள்ள கன்னிகள். அல்லேலூயா. இங்க இருந்து புஷ் பண்ணி மேல போயிடணும் எப்படியாவது. ஆமென். அப்போ தெய்வீகத்தை நம்ம மனசுல வச்சிருக்கணும். ஏசப்பாவுடைய மகிமையை பார்க்கணும்னா ரத்தத்தினால கழுவப்படணும், தேவ பிரசனத்தை உணரணும், விசுவாசம் இருக்கணும், மறுசீரமைக்கப்படணும், புதிய துவக்கம் இருக்கணும். 4வது ப்ளூ, கர்த்தருடைய தெய்வீகத்தை நம்ம பார்க்கணும், பரலோகத்தை கவனிக்கணும். 5வது இளநீலம் அல்லது கருநீலம் சொல்லுவாங்க, அதுதான் இண்டிகோ. சரிங்களா? நீலம் என்றால் பரலோகம், தேவன், தெய்வீகம். கருநிலம் என்றால் இப்போ கடலுக்கு உள்ள அது எப்படி இருக்குங்க சொல்லுங்க? மேல ப்ளூவா இருக்கிற கடல் உள்ள எப்படி இருக்கு? அப்ப என்ன அர்த்தம்? தேவனை மேலோட்டமா பார்த்துட்டு இருக்கிற கூட்டமா இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஆழம் போகணும். ஆமென். கடைசி வரைக்கும் சங்கீதம் 23 வச்சே ஓட்டிடக்கூடாது. கடைசி வரைக்கும் கர்த்தர் நல்லவர். எப்படி நல்லவர் தெரியாது, எங்க பாஸ்டர் சொன்னாரு. இயேசு கைவிட மாட்டார். எப்படி தெரியும்? தெரியல, எங்க பாஸ்டர் கத்திட்டு கிடந்தாரு. கைவிட மாட்டார், நமக்கு அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. ஆழத்துல இறங்கி முத்த எடுக்கணும். ஆமென். முத்துநகர் வாழ் மக்களே, முத்துநகர் அது எங்க பாஸ்டர்? நம்ம ஊர் பேர் தான் என்னது? முத்த எடுக்கிற ஊரா. ஆழத்துக்கு போனாதான் முத்து என்ன செய்யும்? மேல என்ன இருக்கும்? குப்பை தான் கிடக்கும். பக்கத்துல சொல்லுங்க. மேல என்ன இருக்கும்? தேவனுடைய ஆழம், அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னங்கிறது நீங்கள் நான் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. இந்த ஆழம் பத்தாது, இன்னும் நீச்சல் ஆழம் போகணும். ஆமென். இன்னும் ஆழம் போனாதான் தேவனை குறித்து உங்களுக்கு தெரியும். அதற்கு கொஞ்சம் தியாகம் அவசியம். நாங்கள் அந்தமான் போனப்போ ஸ்கூபா டைவிங்னு ஒரு இடத்துக்கு எங்களை என்ன செஞ்சாங்க? கூட்டிட்டு போனாங்க. அந்த ஒரு டைவிங் போறதுக்கே நிறைய காசு. கையெழுத்து என்ன வாங்கிறதான் தெரியுமா? இந்த தண்ணீருக்குள் போக வேண்டும் என்று சொல்லி காசை கெட்டிட்டீங்கன்னா திருப்பி காசு என்ன செய்ய மாட்டோம்? தரமாட்டோம். போய் ட்ரைனிங்னு ஒன்று கொடுத்தாங்க. பயம் வந்துட்டு எனக்கு. ஆத்தாடி உனக்கு அந்தமான்ல புதைச்சிருவானுங்க போலே. ட்ரைனிங் சரியாவே எடுக்க முடியல. அவன் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை கொடுத்து நம்மளை தண்ணிக்குள்ள என்ன செய்வான்? அதுதான் அந்த ஸ்கூபா டைவிங். கடலுக்குள்ள போய் காட்டுவான். அங்க பாரு பாம்பு, இங்க பாரு மீன், இந்த பாரு ஜிலேபி மீன். அதை எங்க குளத்தையே பார்த்துருப்பேன் ஐயா. அவன் கூட்டு போய் காட்டுவான் உள்ளக்கு. அதுதான் சிலிண்டர்ல நம்ம கரெக்டா ஆக்சிஜனை உள்ள வாங்கணும், வெளியே விடணும். கரெக்டா நிறைய எக்ஸசைஸ்லாம் சொன்னான். மூக்கை இப்படி பொத்தணுங்க, காதை இப்படி அடைக்கணுங்க. அதை கேட்டே பயம் வந்துட்டு நான் சொன்னேன், எஸ்கேப் ஆயிருவோமா ஜெபிஷா அப்படின்னு. அப்பா ரொம்ப காசு, போனா காசு என்ன செய்ய மாட்டான்? ரீஃபண்ட் நாட் அவைலபிள் அப்படின்ட்டான் அவன். ஐயோ, கொடுத்த காசுக்காவது என்ன செஞ்சிடணும்? கடற்கரையில முள்ள தலையாவது முக்கிட்டு வெளியே வந்துடணும். தலையை என்ன செஞ்சிடணும்? லைட்டா வந்து பார்த்தா சிலிண்டரை மாட்டிட்டான். உள்ள ஆழம் கூட்டு போக காது விண்ணு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. காது என்ன ஆயிருச்சு? அந்த பரிதாபமா மாறிடுச்சு. அதுல இருந்து 2 நாளைக்கு காது வலியோட ஜெபிசா சொல்றான், இங்க வந்து போட்டோ எடுப்போம். எம்மா காது வலிக்குமா? வாங்க அந்த மரத்தை போய் வைப்போம். எம்மா காது வலிக்குமா? ஒரு இடத்துக்கு என்ன கார்ல கூட்டு போறான். ஜெபிசா ஆர்வமா அந்தமான்னு பார்த்துட்டே வர. நான் மடியில காது வலிக்கு மருந்து ஊத்துமா? உண்மையில கேளுங்க, மருந்து ஊத்திட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் தான் உயிரே வந்தது. ஆழம் போனா காது வலிக்கத்தான். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்லா இருந்தேன், என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சனோ பிரச்சனை ரொம்ப அதிகமாயிருச்சு. காது வலிச்சா நீங்க ஆழம் போறீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஆழத்துல போனாதான் நிறைய நல்ல நல்ல காரியங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பக்கத்துல சொல்லுங்க, ஆழத்துல போய் தப்பான காரியத்தை செஞ்சிடக்கூடாது. நெஞ்சு பட்டு என்ன செஞ்சிடும்? இன்னொரு காமெடி சொல்லிடுறேன். எல்லாரும் என்னத்தானே தப்பா நினைக்கிறீங்க? ஆழத்துல போன உடனே ஜெபிசா ஆர்வ கோளாறுல ஆக்சிஜன் பைப்பை டப்புன்னு உருவிட்டா. ஆழத்தை வச்சு அப்படி என்ன செய்யக்கூடாது? இவளை கூட்டு போனவன் பதறிட்டான். எம்மா ஏன் வேலைக்கு உழ வச்சிருப்பியே? அப்படி உருவிட்டா கடல் தண்ணி எல்லாம் உள்ள என்ன செஞ்சிடும்? திடீர்னு நான் அப்படி மீனை பார்த்துட்டு இருக்கேன், ஜெபிசாவை தலைமுடி பிடிச்சு மேல தூக்கிட்டு போறான். என்ன இந்த ஸ்கூபா டைவிங்ல இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கா? நல்லவேளை நமக்கு முடி இல்ல போல, இல்ல நம்ம மண்டையை ரசிச்சிட்டு போயிருப்பா. பார்த்தா நம்ம ஐயரம்மா என்ன செஞ்சிருக்காங்க? உருவனால காப்பாத்த வெளியே கூட்டு போயிருக்கான். நல்லா கவனிங்க. இப்ப சிந்திப்போமா? ஆழத்துல இருக்கும் பொழுது தேவையற்ற சேஷ்டைகளில் ஈடுபட்டக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. பிசாசு சில ஆஃபரை வைப்பான். அது வந்து நம்முடைய போராட்டம். அதுல விழுந்துட்டோம்னா தண்ணி எல்லாம் உள்ள என்ன செஞ்சிடும்?
ஆழத்துல போக போக நம்ம கவனமா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. கடைசி சீக்கிரம் வாசிப்போம். யாத்திராகமம் 28:5. 20 பொன்னும் இளநூலும் போதும். இரத்தாம்பர நூல். இரத்தாம்பரம்னா என்ன அர்த்தம்னா பர்பிள் கலர். பர்பிள் எதை குறிக்கிறது என்றால் ராயல்டி அல்லது ராஜாங்கம் அல்லது ராஜா. நீங்க பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியான ராஜாவினுடைய Dress பர்பிள் கலர்ல தான் இருக்கும். ஆமென். நீங்க எந்த இடத்துல பார்த்தாலும், இப்ப நீங்க இங்கிலாந்து ராஜாவை பாத்தீங்கன்னா அவரு ராஜாவா இதுக்கு அவருடைய கிரீடம் பர்பிள் கலர்ல இருக்கும். அவருடைய Dress பர்பிள் கலர்ல தான் இருக்கும். நல்லா கவனிங்க. வானவில் சிகப்புல ஆரம்பித்து எப்படி முடியுது? பர்பிள் கலர், வயலட் கலர்ல முடியுது. பர்பிள் என்றால் அதிகாரம், செழிப்பு, ஒரு ராஜரீக ஒரு மேன்மை. ஆமென், ஹல்லேலூயா. வானவில் அது சிகப்புல ஆரம்பிச்சு அது எப்படி முடியுது? பர்பிள்ல முடியுது. இயேசு எப்படி ஆரம்பிச்சார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. ஆனா முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? வெளிப்படுத்துதல் 5:5 வாசிங்க. வெளிப்படுத்துதல் 5:5. நோக்கி நீ அழ வேண்டாம், இதோ போதும் யூதா கோத்திரத்து சிங்கம். அல்லேலூயா. ஐயா, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஆட்டுக்குட்டியாக வந்தார், உண்மைதான். அந்த வானவில்லனுடைய முதல் கலர் சிகப்பு தான், பலியான மிருகம் தான். ஆனா அவர் இப்போ அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இல்லை, அவர் கர்ச்சிக்கிற யூத ராஜ சிங்கமாக இருக்கிறார். ஆமென். அந்த ராஜாவை நீங்க நம்பும் பொழுது உங்க வாழ்க்கையில மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய். இந்த வானவில்ல எல்லா கலரை விட்டாலும் 2 கலர் விட்டுறாதீங்க. இயேசுவின் ரத்தம், கடைசி இயேசுவின் ராஜரீகம். ஆமென். அதுதான் ரொம்ப முக்கியம். ரத்தமும் ரொம்ப முக்கியம். அவர் இப்ப எங்க இருக்கிறார்? பிதாவினுடைய வலது பாரிசத்துல ராஜாவாக வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த இயேசுவை நம்புகிற உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். பக்கத்துல சொல்லுங்க, இயேசு ராஜாவினுடைய மகிமை வெளியரங்கமாகும். ஆமென். இயேசு ராஜா, அவர் சாதாரணமான ராஜா இல்ல, அழியாத ராஜா, நித்திய ராஜா. அவருடைய மகிமை நித்தியமானது, அவருடைய சிங்காசனம் நித்தியமானது. அந்த ராஜாவை நம்புகிற உங்க வாழ்க்கையில இந்த வாரத்திலேயே மகிமை வெளியரங்கமாகும். ஆமென் சொல்லுங்க. இந்த வாரத்திலேயே அதை உங்களை சுற்றி இருக்கிற மாம்சமான கண்கள் பார்க்கும். ஆமென், அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் 7 கலர்? 7 என்றால் முழுமை, பர்ஃபெக்ஷன். இயேசுவை போல பூரணமானவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அவர் போதும். பக்கத்துல சொல்லுங்க, இயேசு. நம்ம பாடுவோம், இயேசு போதுமே. இயேசு ஏன் போதுன்னா இந்த 7லயே எல்லாம் அமைஞ்சிருச்சு. ஆமென். இதுலயே எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் போதும். அந்த ராஜாவை பிடித்துக் கொள்ளுங்கள், உங்க வாழ்க்கையில மகிமை வெளியரங்கமாக. எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி கேட்ட வார்த்தையை மனதுல கொண்டு வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் விலகாத மேகம், மகிமையின் மேகமா இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே, கர்த்தருடைய வசனத்தின்படியே கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. இந்த ஏசப்பாவுடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. இயேசு ராஜாவினுடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய மகிமை அல்ல, ஓ சிங்காசனத்துல வீற்றிருக்கிற யூதராஜ சிங்கத்தின் மகிமை எங்க வாழ்க்கையில வெளியரங்கமாகட்டும். கேளுங்க, ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஏசப்பா எங்க வாழ்க்கையில உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும், எங்க குடும்பத்துல உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும், எங்க சபையில உங்க மகிமை வெளியரங்கமாகட்டும். அதை மாம்சமான யாவும் ஏகமாய் பார்க்கட்டும். சுற்றி இருக்கிற கிராமங்கள் எங்க சபை ஆச்சரியமாய் பார்க்கட்டும். சுற்றி இருக்கிற நபர்கள் என் குடும்பத்தை ஆச்சரியமாய் பார்க்கட்டும். சுற்றி இருக்கிற நபர்கள் என் வாழ்க்கை இவனா இவளா இப்படி முன்னேறிக்கிறான் என்று சொல்லி ஆச்சரியமாய் பார்க்கட்டும். ரகதீடபா ஷகதுடபல ரபபபா ஓ ரகதிரிபி யாந்துடரா ஷகதலரிபி யாந்தலரிபே. இயேசு ராஜாவினுடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு ராஜாவினுடைய மகிமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட அர்ப்பணிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, மகிமையின் மேகத்தை நான் அசட்ட பண்ணிடக்கூடாது. ஓ வானவில் அடங்கிய இயேசு ராஜாவின் மேகத்தை நான் அசட்ட பண்ணிடக்கூடாது, நான் மிஸ் பண்ணிடக்கூடாது, நான் இழந்துடக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை, மகிமை,
மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் இயேசுவுக்கே. மகிமை 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 மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தெய்வமாகிய இயேசுவினுடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். எல்லாருடைய கண்களும் அதை பார்க்கட்டும். யோசேப்பு சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்ததை நீங்க சொப்பனத்துல சொன்னது போலவே எல்லாரும் பார்த்தாங்க. அரிக்கட்டுகள் வணங்கியது, நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் வணங்கியது. அதே போல எங்க வாழ்க்கையில மகிமை வெளியரங்கமாகட்டும். மாம்சமான யாவும் ஏகமாய் காணட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனுதினமும் வானவில்லை இன்வைட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணுவார். காட் bless you.